அட கலவுடே ஹோட்டலு சாப்பாடுன்னு சொன்னாங்கடி அம்மா. ஆளுக்கு முன்னாடி போய் உக்காந்தீங்க, நான் இலைய எடுத்து போடுவேன். ஐயோ ஊரு சோறுனா போதும், தேவையா போய் ஊட்ட தங்க மாட்டாம்மா. கடவுள எல்லாரையும் உட்கார வச்சு சூப்பரா போட்டாங்க சாப்பாடு. சாப்பாட்டுல ஒரு குறை இல்லடா யார் ராஜா, உனக்கு தலைவாழ இலை போட்டாங்களடா. நீ என்னடா பாவம் பண்ண, இவன் இலை சின்ன இலையா போட்டுக்கிறான், திரும்பி பார்க்காங்காட்டி அம்மா அந்த இலைய கையை ஒட்டுக்கி வச்சுக்கிறான். இந்த மாதிரி ஒரே ஒரு வாழை இலை பெருசா படையில் போடுற மாதிரி போட்டான். அழகா அண்ணன் குச்சில சாப்பாடு வாரி வச்சுக்கணும் வராங்களே, இமாங்கத்துக்கு பத்துல பழுக்குது. அந்த பிளாசனோடு சோத்த வாரி கவுத்துக்கணும், கவுத்துக்கணும். சுத்தி சுத்தி பாக்கறான், அந்த சாம்பார் பக்கெட்டிய பார்த்த உடனே மூஞ்சி போயா ராஜாவே. எத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி சீமா. மாலை எனக்கு போட்டா, மாலை எனக்கு போட்டா. போயா ராஜா, சீக்கிரம் போடுறோம். போயா சீமா, போயா சிவனே சிவனே. எப்பா எப்பா நம்ம 14 பேர் ஒன்னா தானப்பா வேன்ல வந்தா, எங்களை விட்டுட்டு எப்படிப்பா மனசு வந்தது. போயா ராஜா, போயா சீமா, நீ பஸ்ல சீட் இருந்தா கூட உட்கார மாட்டியாடா. நீ நின்னுக்கின தானப்பா வருவ, நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாங்குவியப்பா. அந்த காலம் எப்பட வரும் எப்பா ராஜா. யார் ராஜா, உனக்கு எப்படிடா யம வந்தான்? கீழே போட பாயாசமே சாப்பிட்டுக்கிறேன். போயா போற, போயா போறிய, போயம்மா. இது நம்ம மூக்கு நம்ம சளி, இது நம்ம மூக்கு நம்ம சளி. இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும். இல்லன்னா காக்கா தூக்கி ராஜா. எப்பா மேல் நெல்லின்னு ஒண்ணு சீக்கிரமா வந்தியாடா, நீ 8 மணிக்கெல்லாம் ஊர் உள்ள வந்தியாமாடா. வேலை விட்டு இறங்கின உடனே என்ன கேட்கறான், அம்மா அந்த தெருவை ஓடுறான், அண்ணனை தெருவை ஓடுறான், அந்த கூட்டாண்டி எடுத்து போறாங்க, இந்த கூட்டாண்டி தர்றாங்க, சோறு எங்கன்னு அழிஞ்சுக்கிறான் பழுகுது. அம்மா உடனே 2 கத்தி வாங்க போறோம். கத்தி ஃபேமஸ் அந்த ஊரு. அட கலவுடே ஹோட்டலு சாப்பாடுன்னு சொன்னாங்கடி அம்மா. ஆளுக்கு முன்னாடி போய் உக்காந்தீங்க, நான் இலைய எடுத்து போடுவேன். ஐயோ ஊரு சோறுனா போதும், தேவையா போய் ஊட்ட தங்க மாட்டாம்மா. கடவுள எல்லாரையும் உட்கார வச்சு சூப்பரா போட்டாங்க சாப்பாடு. சாப்பாட்டுல ஒரு குறை இல்லடா யார் ராஜா, உனக்கு தலைவாழ இலை போட்டாங்களடா. நீ என்னடா பாவம் பண்ண, இவன் இலை சின்ன இலையா போட்டுக்கிறான், திரும்பி பார்க்காங்காட்டி அம்மா அந்த இலைய கையை ஒட்டுக்கி வச்சுக்கிறான். இந்த மாதிரி ஒரே ஒரு வாழை இலை பெருசா படையில் போடுற மாதிரி போட்டான். அழகா அண்ணன் குச்சில சாப்பாடு வாரி வச்சுக்கணும் வராங்களே,
இமாங்கத்துக்கு பத்துல பழுக்குது அம்மா. அந்த பேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கணும் சுத்தி சுத்தி பாக்கறான். அந்த சாம்பார் பக்கெட்டிய பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல் விட்டு ஹோட்டலு சாப்பாடுன்னு சொன்னாங்களே, கறி இல்லையான்னு பழுக்குது. ஐயோ, பக்கத்து அன்னக்குடியில வச்சுக்கிறாங்க கோயில் கறி என்ன ஒண்ணு செம்பா எழுந்து உக்காடுறான்டா. தேவையா குறை கிடையாதுப்பா. நல்லா மம்கில வாரி வைக்கிற மாதிரி 3 கரைஞ்சு வாரி வச்சாங்க அலியில. எடுத்து நல்லா காராமணி கோதற மாதிரி கோதனானு. அவன் சாவறதுக்கு தான் கோதனானு. இதெல்லாம் கூட கொடுமை இல்லடா. 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டான். 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டான். 4வது சாப்பாட்டுக்கு இந்த பெரிய எலும்பு போய் தொட்டையில மாட்டி அந்த எலும்பு உள்ள இறக்கத்துக்கு ரசம் கேக்குறாம்பளுக்கு. எம்மா ரசம் எடுத்து ஊத்துனாங்க. ஒரு வாய் அம்மா வாய் அரைக்கிற மாதிரி அரைச்சா அம்மா. ரசத்துல உப்பு இல்லை. உப்பு எடுத்தாரன்னா அந்த அண்ணன் கொடுக்கணும் வீட்டுக்கு ஓடினாரு. இதாங்காட்டியும் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. எம்மா கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்து இருந்தா இவன் வயிற்றுல மம்டி வச்சு அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோல மாவை எடுத்து போயப்பா போய ராஜா. இந்த பாவினா வந்த புது சூழ உனக்கு நானும் இந்த நானும் இந்த பாவி இந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது அம்மா. 8 வருஷம் சாப்பிட்டு இந்த வீட்டு வாசல் முன்னாடி தான் படுத்திருந்தோம். இந்த பாவி நான் சும்மா இருக்க கூடாதா? வயிற்று கழிக்குச்சேன்னு இடம் தெரியம்மா. எனக்கு இடம் எங்க கிடைக்கல. இந்த பாவி நான் என்ன பண்ண, நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேணு போட்டு போயப்பா பக்கத்துல படுத்திருந்தான அந்த பாவி சும்மா இருக்க கூடாதா? அத துவரும் பொருள் அத துவரும் இந்த பொட்டை தொட்டு தொட்டு நக்கி பார்த்தான். ஓயப்பாவே இதுக்கப்புறம் இந்த முகத்தை யாருடா வரட்டுல மாட்டின பண்ணி மாரி தெரியாப்பா. மன்னர் எப்படிதான் மாண்டார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. ஐயோ கரண்ட் அடிச்சிருக்கு. முகத்தை பார்க்க முடியலடா. எப்படி இருந்திருப்பார் ஒன்றுமே புரியவில்லை. அப்பா செத்துட்டாருப்பா. அமைச்சரே 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 என் நாட்டை ஏற்றுக்கொள்ளடா என்று என் தந்தை உரைத்தாரு அமைச்சரே. ஆனா சிவாஜி கணேசன் கேட்டா
500 ரூபாய்க்கு நடுறான்னா 1000 ரூபாய்க்கு நட்டுனா அப்பா முகத்தை பாருப்பா. ஐயோ இந்த மூஞ்சி காடா 3 லட்சம் கொடுத்தோம் நம்ம. கலை கலை நண்பனே ராஜ மரியாதை அடக்கம் செய்து விடு. நான் செய்து முடிக்கிறேன். இவர் யாரவா? மாமன்னருக்கு ஆகவே இவரை ராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும். இந்த மூஞ்சிதான் ராணுவம் ஒரு வாரம் வர சொல்லு, பில்டிங்கான வர சொல்லு. 19 கூட்டு. ஐயா அப்பா முகத்தை பாருங்க. இதுக்கப்புறம் இந்த முகத்தை பார்க்க முடியுமா ராஜா? ஓ அப்பா முகத்தை பாருங்கம்மா ராஜா. பாத்தியா பாத்தியா இல்லையா? அப்பா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள எழுந்து போட்டு பாத்தியா?